ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஹாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்துட்டு அஹானோட பர்த்டே வீடியோ ப்ளஸ் ஒரு ஓணம் ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓணம் முடிச்சு 2-3 மாதம் ஆயிடுச்சு. கொஞ்சம்லாம் ரொம்பவே வந்துட்டு டிலே ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. அஹானாக்கு வந்துட்டு பர்த்டே ஷாப்பிங் 1 மந்த் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு பிடிச்சது மாதிரி ட்ரெஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரமே வந்துட்டு எல்லாமே வந்து ஷாப்பிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அஹானாக்கு மார்த்தாண்டத்தில் இருக்கிற எல்லா ஷாப்லேயுமே வந்துட்டு ஃப்ராக் பார்த்துருந்தேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. நல்ல பெருமாளில் இந்த ரெட் ஃப்ராக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அஹானா சைஸில் வந்துட்டு அது கிடைக்கல. நெக்ஸ்ட் டே வந்துட்டு போத்தீஸ் தான் போயிருந்தோம், ட்ரிவாண்ட்ரத்தில் இருக்கிறது. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. மத்தியானத்துக்கு மேலே தான் போயிருந்தோம். ரோட் சைடு வந்துட்டு நிறைய பேக் கலெக்ஷன் எல்லாம் இருந்துச்சு. இயரிங்ஸு, ஆன்டிக் ஃபினிஷில் இருக்கிற நெக் பீசஸ் எல்லாம் சூப்பரான கலெக்ஷன் இருந்துச்சு. எதுவுமே பார்க்குறதுக்கு டைம் இல்லை. டைரெக்டாக வந்துட்டு அஹானாக்கு வந்துட்டு ஃப்ராக் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செக்ஷனுக்கு போயிட்டோம். போன உடனே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒயிட் ஃப்ராக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஃப்ராக்குமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த ஒயிட் ஃப்ராக் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அஹானா கிட்ட வந்து ஒயிட் ஃப்ராக் இல்லை, அதனால அதை பார்த்த உடனே எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பட்டு பாவாடைக்கு வந்துட்டு மீட்டர்லாம் கட் பண்ணி அதுவும் ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டோம். அஹானா வந்து பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டனால அவளுக்கு ஒரு பொம்மையை வாங்கி கொடுத்துருந்தேன். நீங்களும் வந்துட்டு பர்த்டே ஷாப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு 1 வீக் முன்னாடி, நிறைய பேர் வந்துட்டு 1 வீக் முன்னாடி தான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போவீங்க. அதுக்கு பதில் ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது மாதிரி 2-3 கடையில் பார்த்து எடுக்க முடியும். இல்லை அப்படின்னா அவசரமாக ஏதோ ஒன்று எடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் எடுப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்துட்டு அஹானாக்கு பொம்மை, அதுக்கப்புறமா டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ் வேர்ல்டு போயிருந்தேன். என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஒரு வாட்டி வந்து ட்ரெஸ் வாங்க போகும்போது அஹானா இந்த மயில் பொம்மை கேட்டா அது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துருந்தேன். நல்லாவே இல்லை. அந்த பொம்மை பார்க்குறதுக்கு ரொம்ப பழசு மாதிரி இருந்துச்சு. அதோட ரேட் வந்து 700 ருபீஸ். அது வந்து அந்த அளவுக்கு ஒர்த்தாவது இருக்கணும். அந்த அளவுக்கு ஒர்த்தும் இல்லாது. அதனால் அது வாங்கலை. அதுக்கப்புறம் பலூன்ஸ் அண்ட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு அது பில் போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டு அன்றைக்கி கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் அஹானாவுக்கு வந்துட்டு பர்த்டே அன்றைக்கி தான் வந்துட்டு vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பர்த்டே அன்றைக்கி மார்னிங் 10 o'clock வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்திருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்டு பாவாடை போட்டு தான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தோம். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை போட்டு எடுத்தால் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை போட்டு எடுத்திருந்தோம். அஹான் வந்து சூப்பராகவே போஸ் கொடுத்துட்ருந்தா. நம்ம ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து சூப்பராக குழந்தைங்கள ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க சூப்பராகவே போஸ் கொடுப்பாங்க. இந்த ஆனால் சூப்பராக வந்து சிரிச்சுட்டே அந்த குழந்தைங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க. அவள் சூப்பராக எங்களை மைண்ட் வைக்கவே இல்லை. நாங்கள் ஓரமாக நின்றுட்டுருந்தோம். அவங்க கூட அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கா. அவங்க சொல்கிறது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தா. என்னடா நல்லா தான் போயிட்டுருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தப்போ தான் அவளுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒரே ட்ரெஸ்ஸில் நிறைய நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோமா, அவளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவள் சுத்தமாக காமிக்கவே இல்லை. செகண்ட் காஸ்டியூமை வச்சுட்டு நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு இருக்குது, அந்த சைடெல்லாம் போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். சுத்தமாக காமிக்கலை, நிற்கவே இல்லை, கீழே அழுதுகிட்டே இருந்தா. அதனால வீட்டுக்கு போயிட்டோம் திரும்பவும். என்னோடய அண்ணா பேபிக்கு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். சூப்பராக காமிச்சிட்டு இருந்தான், அழகாக இருந்தான். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு லஞ்செல்லாம் சாப்பிட்ருந்தோம். லஞ்ச் வந்து சூப்பராக வந்துட்டு பொரியல், நிறைய பொரியல், 2-3 பொரியல் எல்லாம் வச்சுருந்தாங்க. பருப்பு குழம்பு, சாம்பார் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு கேக் வந்து மார்னிங் தான் வேணும்னு கேட்டிருந்தோம். மார்னிங் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் வரனால ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அது வச்சு அப்படின்ட்டு. ஆனால் வந்து கரண்ட் இல்லை, டெக்கரேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்கு மேலே தாரோன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மெசேஜ் போட்டிருந்தாங்க ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் கேக் எடுக்க தான் வந்துட்டு போயிட்டுருந்தோம். போயிட்டுருக்கும்போதே வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வந்து ஹெல்மெட் வச்சுருந்தேன். போகும்போது ஒரு பேக்கரியில் போயிட்டு கொஞ்சம் லட்டு, சாக்லேட்ஸ் இந்த மாதிரியெல்லாம் வாங்கியிருந்தோம். கேப்பு, கேக் வெட்டும்போது தலையில் வைக்கிறதுக்கு கேப், இந்த மாதிரியெல்லாம் வாங்கி பில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கேக் எடுக்க போயிட்டோம். இவங்க வந்துட்டு ஹோம்மேட் கேக் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அவங்க வீட்டு ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க, கேக் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி சைடில் மென்ஷன் பண்ணுறேன். சூப்பராகவே இருக்கும். அவங்க கேக் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோம்மேட் ஆனனால வந்து ரொம்ப நம்ம ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நான் சைடில் மென்ஷன் பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நான் பலூன்ஸ் எல்லாம் நைட்டே ஊதுனேன், ஆனால் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு பலூன்ஸ் வந்துட்டு நைட்டே நம்ம டெக்கரேஷன் பண்ணால் சில பலூன் எல்லாம் உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டுறது கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் வந்துட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தோம்.
கேக் வந்துட்டு நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. அது வந்து டக்கு டைப்பில் வர்றது கேக்கு, டக்கு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கேக். நம்ம ஒயிட் ட்ரெஸ் ஆனனால எல்லா கேக்குமே செட் ஆகும், எந்த கலர்னாலுமே செட் ஆகும். கேக் வந்து நான் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து அவங்களுக்கு ஃபோட்டோ அனுப்பி கொடுத்துருந்தேன். அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கவலை மார்த்தாண்டம் அவங்க வந்துட்டு ஹோம் டெலிவரி எல்லாமே பண்ணுவாங்க. எந்த லொக்கேஷனில் இருந்தாலுமே பண்ணி கொடுப்பாங்க. வீட்டிலேயே வந்து அரேஞ்ச் பண்ணியும் கொடுப்பாங்க. ஸோ சைடில் ஆட் பண்ணுறேன் நான். ஸோ அஹானா சொன்னா, நான் தான் வந்துட்டு தனியாக தான் கேக் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தனியாக கேக்கெல்லாம் கட் பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு சும்மா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவளை கையை பிடிக்கவே விடலை. நோ நான் தான் கட் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவள் தான் வந்துட்டு கட் பண்ணி எல்லாருக்குமே வந்துட்டு ஊட்டி கொடுத்துட்ருந்தா. கேக் கட் பண்ணி எல்லாருக்கும் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து நைட்டு வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நம்ம ஃபேமிலியாக வந்து சேர்ந்து வெளியே போய் சாப்பிடுவோம்ல. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து அண்ணாவும் வந்துட்டு அப்போ ஊரில் தான் இருந்தாங்க, லீவுக்கு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் வந்துட்டு சிராயன்குழியில் வந்துட்டு இரானி வந்துட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். கொஞ்ச நாள் தான் ஆயிடுச்சு. அங்கே வந்து ட்ரை பண்ணது கிடையாது ஃபுட்டு. அங்கே போய் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். அஹானாக்கு வந்துட்டு கொஞ்சம் கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அவளுக்கே தெரியாது. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு நான் வந்துட்டு புக்ஸு இது மாதிரி தான் வாங்கியிருந்தேன். 2-3 புக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அஹானாக்கு வந்து டாக்டர் செட் வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி தான் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தேன். பொம்மை எல்லாம் வாங்கலை. ஏன்னா அவகிட்ட நிறைய பொம்மை இருக்குது. எதுவுமே அவள் வந்துட்டு யூஸ் பண்ணவே மாட்டாள். அந்த டைம் வந்து மட்டும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் அது சும்மா ஓரமாக இருக்கும். அதனால வந்துட்டு அவளுக்கு இந்த வாட்டி வந்துட்டு பொம்மை எதுவுமே வாங்கலை. அதுக்கப்புறம் கிஃப்ட் கொடுத்துருந்தேன். கிஃப்ட் கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. அப்போவே ஓப்பன் பண்ணுறதுக்கு இருந்தால் நாங்கள் சொன்னோம் சாப்பிட்டுட்டு வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே சொல்லிட்டா. ஆனால் வந்துட்டு அந்த பார்சல் நான் வீட்டில் வைக்க மாட்டேன், கூடவே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். போகும்போதே கொஞ்சம் மழையாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ஸ்ராயன்குழியில் இருக்கிற இரானி தான் போயிருந்தோம். நான் வந்து அகாடமி போகும்போது அங்கேருந்து வந்துட்டு ஜூஸ் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. ஆனால் உள்ளே போயிட்டு ஃபுட்டு தான் வந்து நான் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ இரானியில் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல் வந்துட்டு மந்தி அப்படின்னு சொன்னனால அது வந்து நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது மந்தி. ஸோ அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்துட்டு போயிருந்தோம். மந்தி வந்து நாங்கள் மட்டன் மந்தி தான் சொல்லியிருந்தோம். இது வந்துட்டு 3-4 பேருக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்கியிருந்தோம். ஆனால் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கவே இல்லை. ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அது வந்து 1600. ஒரு 4 பேருக்கெல்லாம் வந்து சாப்பிட முடியும். ஆனால் வந்துட்டு அதோட மட்டன் பீஸும் வேகலை. அதுக்கப்புறம் அரிசியும் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலை அஹானாக்கு வந்துட்டு அந்த கிஃப்டெல்லாம் ஓப்பன் பண்ணுறது தான். அஹானாக்கு வந்து ஒரு பாட்டில் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் 2-3 புக்ஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் செட் வாங்கியிருந்தேன். டாக்டர் செட் வச்சு விளையாடிட்டு இருந்தா. அது என்ன ஒரு 2 நாள் தான் அது ஓடும். அதுக்கப்புறம் அது பீஸாக வந்துட்டு ஆக்கிடுவா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.